மூணாறில் சாலையோர பெட்டிக்கடைகள் நீக்கம் செய்யப்பட்ட சம்பவத்தில் வியாபாரி விவசாய ஏகோபன சங்கத்தின் மூணார் யூனிட் தலைவர் மற்றும் உறுப்பினர்களுக்கு எதிராக கொலை மிரட்டல் விடுத்து வருவதாகவும் இதன் பாகமாக காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் KVVES மாவட்ட தலைமை தெரிவித்துள்ளது. மனிதர்களின் உயிருக்கும் சொத்துக்கும் பாதுகாப்பு ஏற்படுத்த அரசிற்கு கடமையுள்ளது. அதிக பணம் வாடகைக்கு கொடுத்து அனைத்து வித லைசன்ஸ்களும் எடுத்து வரியடைத்து சட்டப்படி வியாபாரம் நடத்துபவர்கள்தான் அதிகமாக உள்ளதாகவும் அதிக பணம் வங்கியில் கடன் எடுத்து வியாபாரத்தை முன்கொண்டு செல்வதாகவும் சன்னி பைம்பள்ளி தெரிவித்தார். ஆனால் மூணார் டவுனில் போக்குவரத்து நெரிசல் கூட தடை ஏற்படுத்தி கொண்டு சாலையோரத்தில் வியாபாரம் நடத்துபவர்கள் எந்தவித வரியும் அடைப்பதில்லை என்றும் இதன் மூலம் வரி அடைக்கும் வியாபாரிகள் பாதிக்கப்படுவதாகவும் வியாபாரி விவசாய ஏகோபன சங்கம் மாவட்ட தலைவர் தெரிவித்துள்ளார். மூணார் கிராம பஞ்சாயத்தும் காவலர்களும் சேர்ந்து சட்ட நடவடிக்கை எடுத்ததை தொடர்ந்து வியாபாரிகள் சங்கத்தின் உறுப்பினர்களுக்கு எதிராக கொலை மிரட்டல் உட்பட உள்ளவை விடுக்கப்பட்டு வருவதாகவும் இதை பார்த்து வியாபாரிகள் பயப்பட போவதில்லை என்றும் சன்னி பைம்பள்ளி தெரிவித்தார். இதை சட்டப்படி நேரிடுவதற்கு வியாபாரி விவசாய ஏகோபன சங்கத்தின் மாவட்ட கமிட்டி தயாராக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். വ്യാപാരി വ്യവസായി ഏകോപന സമിതിയെ സംബന്ധിച്ചിടത്തോളം ഒരു ഭീഷണിക്കും വശപ്പെടുന്ന ആളുകളല്ല. ഇങ്ങോട്ട് കൈകാര്യം ചെയ്താൽ തിരിച്ച് അങ്ങോട്ടും കൈകാര്യം ചെയ്യാൻ പ്രാപ്തിയുള്ള സംഘടനയുടെ ആളുകളാണ് ഞങ്ങളെന്ന് അവർ തിരിച്ചറിയും താമസിയാതെ തന്നെ. അത്രയേ ഉള്ളൂ. ഞങ്ങൾ സമാധാനപ്രിയരായ ആളുകളാണ്. പക്ഷേ ഇങ്ങോട്ട് വന്നാൽ അങ്ങോട്ടും ആ രീതിയിൽ കൈകാര്യം ചെയ്യേണ്ടതായിട്ട് വരും. ഞങ്ങൾക്ക് നീതിന്യായ വ്യവസ്ഥകളിൽ വലിയ വിശ്വാസമുള്ള ആളുകളാണ്. എന്താണ് നമ്മൾ ഉദ്ദേശിക്കുന്നത്? നിയമപരമായി ഞങ്ങൾ കോടതി മുഖാന്തരം ഈ കാര്യത്തിൽ പോരാട്ടം നടത്തും. மூணாறில் ஏகோபன சங்க தலைவர்களுக்கு எதிராக மிரட்டல் விடுத்தவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சங்கத்தின் மாவட்ட தலைவர் சன்னி பைம்பள்ளி கேட்டுக்கொண்டார். நியூஸ் பியூரோ, மூணார்.